ஹாய். காலையில் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு இப்படி ஒரு மேடை, இது அப்படியே மேலே போயிட்டு சன்ரைஸ் காலைல பார்த்தாச்சு. இது ஃபுல்லாக ஒரே மேடை, மலை சார்ந்த இடம். ரொம்ப உற்சாகமாக இருக்குது. வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருந்தேன். இந்த மலை, பனி, சன்லைட்டு, ஏதோ இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கேன். பார்த்த முகங்கள் வீட்டில் வேறு சண்டைக்கு வந்துட போகிறாங்க. ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள், வீக்கெண்டு, மந்த்லி எண்டு, இப்படியே போயிட்டுருக்கேன். இப்படி இடங்களுக்கு வர்றது மூலிமா நம்மளோட மனசு ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை பெறுது. நல்லா உற்சாகமாக இருக்குது. நம்ம நுரையீரலே விரிஞ்சு சுருங்குது. ட்ரெக்கிங் வரையில் புது புது மனிதர்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸு. இல்லை விசேஷம் என்னென்னா, எனக்கு ஏஜ் 52. என் ஏஜில் யாருமே வரல. 10 மெம்பர்ஸில் நான் ஒரு ஆள் தான். எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைகள் தான். ரைட்டு, வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு மிக மிக நன்றி. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்படி ஒரு மேடை, எல்லாமே இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்குண்ணே. ஒரு தொழில் பண்ணுறோம்னா எதுவுமே ரொம்ப எளிமையாக இருக்குண்ணே. அளவுக்கு அதிகமான முதலீடு, அளவுக்கு அதிகமான இஎம்ஐ, மார்க்கெட்டிங், பர்ச்சேஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்காங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோணுது ஐடியா. இப்படிலாம் சிம்பிளாக பண்ணலாமா? அந்த மரக்கட்டையெல்லாம் கூட பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக. இங்கே பாருங்கள், ஒரு பெயிண்ட்டு கூட கிடையாது. நேற்று இறகுல கூட ஒரு ஸ்டெப்பு உடஞ்சி போச்சு. இல்லை, நான் அவங்கள குறையா சொல்லவில்லை. ரொம்ப எளிமையான பிஸ்னஸ் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. நம்ம ஏதோ கட்டி இழுத்தாத்தான் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது இல்லை. எளிமையான தொழில்கள் நிறையா இருக்குது. மைண்டு பலவான் புத்திமான்னு சொல்லுவாங்க. அதுக்காக உழைக்கிறவங்கெல்லாம் நான் அதுக்காக லேசாக மதிப்பிடலை. இருக்குது, இப்படி இருக்கலாம். இப்படி இடத்துக்கு வந்தால் தான் தெரியுது. சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. இன்னும் மிஞ்சி போனால் 3000 ரூபா ஆச்சு. மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் அது வந்துட்டு ஒரு 2000 ரூபா ஆகலாம், 5000 ரூபா. நல்ல விதமான ஃபீலிங். வாழ்க வளமுடன்.